கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டதுக்கான ரிப்ளை நான் இதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு என்னைய பார்த்துக்கிறதுக்கு அதை வேணுங்கன்னு சொல்ற ஒரு ஆச்சு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல உடஞ்சிருக்கு. பாலா கீர்த்தி ஏன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எங்க அத்தை எங்க வீடியோக்குள்ள ஏன் வரல, உங்க அம்மா அப்பா எங்க இருந்தா சேர்த்து வச்சு பேசுற ஒரு அவளுக்கு மூஞ்சி செத்து போச்சா தெரியணும் ஏய் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். கேக் வாங்கி வச்சிருந்தாங்க. விஷயத்த வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டயா ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இவங்க கிடையாதுல. இந்த மலடின்ற ஒரு வேர்டுக்கு வந்து பண்ணாட்டியாலும் நம்ம அதை சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நம்ம வந்து ராம் யோகா ஏன் வரலன்னு கேட்டீங்க. அந்த அளவுக்கு நம்ம முழிச்சிருந்ததுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஒரு நந்தினி ஏன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கொஸ்டின்லாம் எடுத்து வச்சுருந்தீங்க. இந்த பிறந்த நாளுக்கு வந்து ஏன் யாரெல்லாம் வரல, ஏன் இவங்கெல்லாம் கேக் வெட்டலை, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தவிர்த்து சில பேர் சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. நான் அதையும் பார்த்தேன். ஸோ நான் வெளியில் எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் வந்து எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சில பேர் சொல்லிக்கிறேன், நந்தினியே வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ நந்தினின்றது மட்டும் இல்லை, யார்ட்டையுமே நான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் பிறந்த நாளுன்றதை நான் சொல்லிக்கவே இல்லை. ஏன்னா போன வருஷம் பிறந்த நாள் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ராம் யோகா, லக்ஸருள், ப்ளஸ் வந்து பேனா, அதுக்கடுத்து பாலா அண்ணங்க, சுரேந்திர அண்ணங்க, அப்புறம் குயின்ஸ் அக்காங்க, அப்புறம் அனுசெல்வா, அப்புறம் நந்து வரல, பிறந்த நாளுக்கு வரல. ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ள சர்க்கிள் எல்லாமே வந்திருந்தாங்க. வந்து அப்புறம் துர்காவா, ராஜா ரூபி தெரில, சில பேர் விட்டுருந்தீங்கன்னா சாரி. அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த தடவை ஏன் வரல அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேர் எடுத்து வச்சுருந்தீங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த தடவை வந்து நமக்கு வந்து தொடர்ந்து எனக்கு வந்துச்சு. இத்தனை நாள் எப்படி வரும்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து பிறந்த நாள் வரும், அதுக்கடுத்து அழகர் ஆற்றுல இறங்குற மாதிரி வரும், இல்லாட்டினா ஆற்றுல இறங்குறது முன்னாடியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு தான் என்னோட பர்த்டே வரும். இந்த டைம் என்னன்னா அழகு ஆற்றுல இறங்குறது ப்ளஸ் எங்கூர் போங்க அதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் வந்து நானே அங்கிட்டு அழகிற டயத்தில் நான் யாரையுமே இன்வைட் பண்ண முடியலை. இது ஒரு ரீசன். அதுக்கடுத்து நந்தினி ஏன் வரலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நந்தினி வராதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். நான் வந்து நந்தினிட்ட வந்து நந்து பிறந்த நாள்னு சொல்லலை. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அவள் பிறந்த நாளுக்குமே வந்து பிளான் பண்ணி அவளுக்கு நான் பண்ணணும்னு எதுவும் பண்ணலை. ப்ளஸ் அவள் வந்து இங்கே வர்றதை வந்து நாள் தான் அண்ணன் சொல்லிச்சு, எங்கேயும் கூட்டு போகணும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமரனை சொன்னதுனால சரி பரவாயில்லனே இங்கிட்டு வா நம்ம பார்த்துக்கலானேன்னு சொல்லிட்டு அது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயந்தான். நந்தினி பிறந்த நாளுமே பிளான் பண்ணி எதுவுமே பண்ணலை. அந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஆனால் உன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பா, நான் நம்பரே சுமதி, அதனால நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. சென்னை வானேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடைக்கானல் ஒரு ப்ரொமோஷனும் இருந்துச்சு. சரி அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ஃபேமிலியாக நான் நந்தவங்க அம்மாவங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் போயிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதனால வந்து நந்துக்கு அந்த டைம் வந்து அமைஞ்சிக்கிடுச்சு. எல்லா பிறந்த நாளும் எல்லா டைமும் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாலா கீர்த்தி ஏன் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய பேரோட கொஸ்டின் பாலா கீர்த்தி கூட பேச மாட்டீங்களா, அப்புறம் நிறைய பேர் வந்து அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, பாலா அண்ணன் வந்து இப்போல்லாம் பேசுறது இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது. பாலா அண்ணன் வந்து என்னைக்கும் எனக்கு பாலா அண்ணன் தான். அவங்களுமே வந்து சில இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாங்க, லாஸ்ட் இன்டர்வியூ கூட அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவளுக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேர்டுமே தவிர்த்து எனக்கு வந்து அவங்களோட உறவு வந்து நான் சாகுற வரைக்கும் எனக்கு அந்த உறவு வேணும்னு சொல்லிட்டு நான் முழுமையாக நான் நம்புகிறேன். அதனால வந்து எனக்கு எப்போ கால் பண்ணாலும் எடுத்து அட்டன் பண்ணி சொல்லுப்பான்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் பாலாண்ணே. ஸோ பாலாண்ணே வந்து அவ்வளோ சீக்கிரம் நானும் அந்த அண்ணனும் கீர்த்தியோ பிரியவே மாட்டோம். பாலாண்ணேன்றதை தவிர்த்து எனக்கு கீர்த்தி வந்து எனக்கு எல்லா விஷயத்துலையும் என் கூட நின்ற பொண்ணு. அதனால கீர்த்தி வந்து எனக்கு ஒரு ஸ்டேஜில் எங்கள் அம்மா மாதிரி சில இடங்கள்ல நின்றுருக்காள். அதனால வந்து அந்த பிள்ளை வந்து எமோஷ்னலாகவும் என்னை கீர்த்திக்கும் என்னைய ரொம்ப பிடிக்கும், எனக்கும் கீர்த்தியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பிள்ளைய வந்து நான் என் வாழ்க்கையில் நான் மறக்கக்கூடாதுன்ற ஒரு பிள்ளைன்னா அது கீர்த்தி வந்து எனக்கு ஒரு மெயினான ஆள். பாலாண்ணேன்னு கூட விடுங்க,
அது வந்து எங்களுக்குள்ள வந்து சும்மா சண்டை வரும், ஒரு மாதிரி பொசசிவ் சண்டை வரும். அப்புறம் உனக்கு அத்தனை அண்ணன் இருக்காங்க அந்த மாதிரி சண்டை வரும், நாங்கள் உனக்கு அத்தனை தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் சண்டை போடுமே தவிர எங்களோட சண்டை என்னைக்குமே சீரியஸ் ஆகாது. அப்படி ஆகணும்னு சில பேர் நினைச்சாலும் எதிர்பார்த்திருந்தாலும் ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்காதுன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து அவங்க விஷ் பண்ணாங்க, இது ஸ்டோரி வச்சிருந்தால மென்ஷன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் அன்னைக்கு அவங்களுக்கு வேற ஒர்க்கு, அவங்க வந்து மீடியா மட்டுமே ஒர்க் பண்ணல, அவங்களுக்கு வந்து வேற ஒரு ஒர்க்கும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால தான் அவங்களுக்கும் அன்றைக்கி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். நானும் இன்வைட் பண்ண கிடையாது. எப்பயுமே வந்து அவங்களோட பர்த்டேனாலும் அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வாங்க நீங்கள் சாப்பாடு இங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் நானுமா இருக்கட்டும் சுரேந்திரனா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பாலாண்ணே விசேஷத்துக்கு போவோம். சரி ஃபங்க்ஷனுக்கு பாப்பா பிறந்தனாலோ இல்லை கீர்த்தி பிறந்தனாலோ அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி போவோம். இந்த தடவை வந்து அவங்களும் கூப்பிடலாம் நம்மளும் போகலை, அந்த மாதிரி ஒரு இடம் தான் எங்களோடது. அதே மாதிரி நானுமே இந்த பிறந்தநாள் வந்து பெருசாக எனக்கு வந்து அந்த 2 மாதம் அந்த 2 வாரமாகவே நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, இந்த பிறந்தநாள் கொண்டாடுவேனா கொண்டாட மாட்டேன்னா இந்த மாதிரி கூட சொல்லியிருந்தேன். ஸோ அதனாலேயே நான் அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன். இன்னொரு விஷயம், அழகு ஆற்றுல இறங்குறது இதுக்கெல்லாம் ஒரே டயத்தில் வந்ததுனால நைட்டு ஃபுல்லாக அங்கிட்டு முழிச்சிருந்து இங்கிட்டு வந்து நான் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா, அதனால யாரையுமே கூப்பிட்டு எதுவுமே பண்ண முடியல. ராம் யோகா ஏன் வரலன்னு கேட்டீங்க. ராம் யோகா வந்து நாங்கள் எப்பயுமே எல்லாருமே வந்து பேச மாட்டோம், சண்டை போடுவோம், நீங்கள் அந்த மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ராஜா ரூபியா இருக்கட்டும், ராம் யோகா இருக்கட்டும், லக்ஸர்லா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே ஒன்று சேருவோம். அது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். இப்போ என் பையனுக்கு நான் காது ஊற்று வச்சிருக்கேன்னா அவங்க வரலன்னா ஏன் உங்கள் விசேஷத்துக்கு அவங்க வரலன்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்குறதெல்லாம் தவிர்த்துட்டு பிறந்த நாளைக்கு ஏன் வரலன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறீங்க. எல்லா பிறந்த நாளும் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இன்னொரு விஷயம், நான் ஏற்பாடு பண்ணது எப்படின்னா அழகிற ஆற்றுல இறங்குறது ஃபுல்லாமே அந்த 2-3 நாள் தூக்கமே இல்லாமல் தெரிஞ்சோம். நான் காலைல வந்து ஒரு 10 மணிக்கு தான் வீட்டில் வந்து படுப்போம், எந்திக்கிறதுக்கே எப்படி 2 மணி 3 மணி ஆயிடுது. ஸோ உங்களுக்கு தெரியல, நைட்டு வந்து நம்ம முழிச்சிருந்தாலே ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும். நாங்கள் முழிச்சதோட அழகர் எங்கெங்கே போகிறாங்களோ ஆற்றுக்குள்ளையெல்லாம் இறங்கி எங்கெங்கே மதுரையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னைய. ஸோ நான் அவங்க கூடையெல்லாம் போய் அழகிற போய் பக்கத்தில் போய் பார்த்து ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் முழிச்சிருந்ததுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம், ஒரு அண்ணாவால் எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து சாமியை பக்கத்தில் பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. ஏன்னா அவங்க ஃபுல்லாக விஐபி அந்த மாதிரி விஐபி கெஸ்ட்டு மட்டும்தான் அந்த இடத்துல பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து நான் சாமியை அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் பார்த்தேன். ஆனால் அந்த பார்க்குற ஒரு நிம்மதி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை கூட நான் என் வீடியோவில் கவர் பண்ண முடியலை, ஏன்னா என் செல்லே வேறு இருந்துச்சு. அதனால் வந்து நான் பக்கத்தில் பார்த்தே நல்லா மனசார சாமி கும்பிட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் நம்ம அலைஞ்சு நெறிஞ்சு அந்த மாதிரி வர்றதே ரொம்ப டயர்டாயிரும். ஸோ அதனால வந்து நம்ம டயர்டோட வந்து படுத்துட்டோம்னா எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது. இந்த ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்பயுமே பிறந்த நாளுக்கு வந்து ஆசிரமம் போவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த டயர்ட்னஸும் இல்லாமல் வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னால் முடிஞ்ச ஒரு விஷயம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பாடு ரெடி பண்ணேன். எப்போனா அழகிற ஆற்றுல இறங்கிட்டு ரிட்டர்ன் திரும்புகிறாங்க, பூப்பந்தலோட திரும்புவாங்க அழகர் வந்து. அப்போ டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் அமெரிக்கன் காலேஜுக்கிட்ட வச்சு சாப்பாடு லெமன் சாதம் கிண்டெல்லாம் நாங்கள் வெளியில் வாங்கி தான் அப்படியே அந்த சைடு வந்து அன்னதானம் மாதிரி போட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயமும் இருந்துச்சு. அதனால அதை வந்து நம்ம இந்த தடவை ஆசிரமம் பண்ணுவோம், இந்த தடவை அன்னதானமாக போட்டுருவோம், அந்த கோயில் டைம்ன்றதுனால இப்படி போட்டுடலான்ற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்துச்சு. அடுத்த டைம் வர்றப்ப நம்ம வந்து இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே கார்லேருந்து சாப்பாடு இறக்கி வச்சுட்டு அப்படியே நாங்கள் அன்னதானம் மாதிரி போட்டுட்டோம். அடுத்த தடவை வந்து இதை விட நம்ம நல்லாவே பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். இந்த ஒரு விஷயம், அந்த அன்னதானம் போட்டு நைட்டு வந்து அன்னதானம் வந்து சாமி வந்து பூப்பந்தல் போட்டு கிளம்புறது வந்து ஒரு 2 மணிக்கு மேலே தான் கிளம்பும். அது வரைக்கும் அந்த பூப்பந்தல் ரெடி பண்ணி இருப்பாங்க. அந்த டயத்தில் வந்து அந்த இடையில வரும் இல்லையா, அந்த டயத்தில் தான் அந்த திருவிழாண்டு அந்த சாங்கும் அந்த நம்ம அன்னதானமும் போட்டுட்டு சாமியை நல்லா பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். நம்ம வீட்டுக்கு வரவே எப்படியும் ஒரு 11 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 11க்கு மேலே ஆயிடுச்சு. அதில் எங்கள் பாப்பா அவங்க ஒரு கேக் வாங்கி வச்சுருந்தாங்க. கூட எங்கள் வீட்டில் இருந்தது யாருன்னா எங்கள் அத்தை மருமக, எங்கள் அத்தையோட பிள்ளைங்க, அப்புறம் நாங்கள் எல்லாரும் தான் வீட்டில் இருந்தோம். ஸோ அவளை வந்து கேக் வாங்கி வச்சிருந்தாலே எங்கள் அத்தை கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்துச்சு. இந்த இவளை தான் உனக்கு பண்ணி நான் நினச்சேன் என்னென்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கேக் வாங்கி வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு அவங்க போய் எங்கிட்ட விஷயத்தோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போலாம் அவங்க சொன்னாங்க, நீ 12 மணிக்கு வந்துருன்னு சொன்னாங்களா. என்ன
இவங்க சரியில்லாமல் 12 மணின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஏதாவது சொல்லிக்கிருக்காது அங்கே போகுண்ட அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக பேசுவாங்க கூட. அப்படி பேசிட்டு சிரிச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் வந்து இங்கே என்ன சொல்லிக்கிருக்கேன்னா, ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்க கேக்கு வெட்டுவாங்களோ சந்தேகமாகவே இருக்குது. 12 மணிக்கு வந்துடு 12 மணிக்கு வந்துடுன்னு சொன்னா இங்கே விஷ் பண்ணுறதுக்காகவா இல்லை வந்து இந்த மாதிரி கேக் வெட்டுறதுக்காகவான்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எங்கள் அத்தையிட பேசிக்கிறக்கப்ப எங்கள் அத்தை சொல்லிச்சு, இவ்வளோ இருந்தால் உனக்கு கேக் வாங்கி வச்சிருக்காளுன்னு சொல்லி விட்டுருச்சு. சொன்ன உடனே அவளுக்கு மூஞ்சி செத்து போச்சா, ஏன் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட நான் பார்த்து கேட்டேன். இல்லை அது வந்து ஐஸ் கேக் வாங்கினா உருகிரும்னு சொல்லிட்டாங்க, அதனால நாங்கள் கேக் எதுவும் வாங்கலை, நாளைக்கு காலையில் வெட்டிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னு சொல்லவும் நமக்கு தான் தெரியும்ல, சரி இவளுக்கு ஏதோ பண்ணியிருக்காளு, ஐஸ் கேக் வாங்கலைன்னா நார்மலாக கேக் வாங்கியிருப்பாள் ஒரு போல் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஷாமும் நல்லா தூங்கிட்டா. நான் வந்து பெட்டில் படுத்துட்டேவும் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை நான் பார்த்துக்கிறதுக்கப்ப தான் கரெக்டாக 12 மணி ஆச்சு. அப்போ நான் வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து என் தங்கச்சிங்க வந்து இந்த மாதிரி எனக்கு சர்ப்ரைஸாக பண்ணுறன்ற விஷயத்தில் ஏதோ பண்ணுறாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் கேக் வெட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இருந்தாலும் அவங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணாட்டியாலும் நம்ம அதை சர்ப்ரைஸ் ஆன மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வீடியோ எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் நினச்சிக்கிறக்கப்ப என்னோட ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. எல்லாரும் அவங்களுமே ஃபேமிலியாக தான் வந்திருந்தாங்க. வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் கேக் வெட்டினோம். கேக் வெட்டுறப்ப நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை, எல்லாருமே சேர்ந்து கேக் வெட்டியிருப்போம். எல்லாருக்குமே கேக் ஊட்டியிருப்பேன். எல்லாருமே விஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆக்சுவலாக அவள் சொல்லணும்னா நான் அவங்க வருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க வந்து கேக் வெட்டுவாங்கன்ற எதிர்பார்ப்பு எனக்கு சுத்தமாகவே இல்லை. என் பாப்பா அவங்க வெட்டுவாங்கன்றதுல தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோ நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஏக்கும் வித்தியாசம் இருந்திருக்கும். ரெண்டு தடவை நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அப்போ நான் சர்ப்ரைஸ் ஆனேன், நீங்கள் கேக் விட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டதுக்கான ரிப்ளை நான் இதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் அத்தை எங்கே, உங்கள் அத்தை ஏன் வரல, உங்கள் அம்மா அப்பா எங்கே, இந்த கொஸ்டினுக்கு நான் நிறைய டைம் ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் திருவிழாவுக்கு எங்கள் ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ எங்கள் அம்மா அப்பா அவங்க கூட தான் நான் திருவிழாவை கொண்டாடணும் எங்கள் வீட்டில். அத்தவங்க வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்டின்னு ப்ளஸ் வந்து அழகர் கோயிலுக்கும் வரமாட்டாங்க. எங்கள் வீட்டு சைடு அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அத்தை நாத்தனார் அவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ அதனால் நான் எங்கள் வீட்டு சைடு இருக்கப்போ அப்பப்போ தம்பியை போய் விடுவேன்றதை நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். வீடியோக்குள்ளே ஏன் வரலன்னா, வீடியோக்குள்ளே வர்ற அளவுக்கு யாருமே இப்போ நான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பாவும் தான் வீடியோக்குள்ளே வந்தாங்க, எங்கள் அத்தையும் தான் வீடியோக்குள்ளே வந்தாங்க. எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு காமிச்சேன். அதுக்கப்புறம் இதில் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இந்த மீடியாக்குள்ளே வந்து நம்ம வந்துட்டோம், நம்மளோடய போகட்டும். சாமாவே நான் ரீசெண்ட் டைத்தில் ஏதோ ஒரு சில வீடியோவில் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவனுமே வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணி அவனுக்கான ஒரு வீடியோவை நான் எடுக்கவே இல்லை. இப்போதான் ஏதோ ஒரு வீடியோ ப்ரொமோஷன் வீடியோவா அதுக்கு வந்து ஷாம் இருப்பான், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான கண்டென்ட் மாதிரி எடுக்கிறோன்னா இருப்பான். மற்றபடி நார்மலாலாம் நான் ஷாமை வச்சுமே அதிகமாக போடுறது இல்லை. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறையா விதமான ஒரு விஷயங்களை எடுத்து வச்சிங்க. அதுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு என் உதயாவுக்கும் என் பிள்ளைக்கும் நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு மனசார தெரியும். அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் எங்களுக்கு கொண்டு வந்துடுறீங்க, அதுக்கெல்லாம் பெரிய நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த தான் நான் சொல்லணுக்கிட்டே இருந்தேன். நிறைய பேர் கேட்ட கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை இந்த வீடியோவில் வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, வாய் தந்தை சொன்னதுனால சில பேர் பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் அன்னை ஸ்தானத்தில் பார்க்குறவங்களவேவும் ஒரு புருஷன் இல்லாத ஒரு பொண்ணாக இருந்தால் சேர்த்து வச்சு பேசுகிற ஒரு காலம். ஏன்னா அந்த இடத்துக்கெல்லாம் என்னைய வச்சு பேசியிருக்காங்க நிறைய பேர். அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து இந்த பேர் வந்து புதுசு கிடையாது. ஒரு உதயா இல்லைன்ற ஒரு இடத்துல வந்து பல பேரை வச்சு பேசுகிற அளவுக்கு அவன் இல்லைன்றதுனால தான் அந்த ஒரு விஷயம் நடக்குதுன்றதை நான் நம்புகிறேன். அந்த ஒரு விஷயத்துக்கு நான் வந்து எவ்வளோ நாள் முன்னாடி உடஞ்சிருக்கேன். ஐயோ நம்ம அண்ணிங்க, நம்ம தம்பிங்க, இவங்களை வச்சு பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல உடஞ்சிருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க பேராக எடுத்து வச்சு பேசுகிறீங்க. ஆனால் அது என் ஃப்யூச்சரை
ஒவ்வொருத்தவங்க பேரா எடுத்து வச்சு பேசுறீங்க. இவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் அதை முதல் நிப்பாட்டுங்க. ஒரு புருஷன் இல்லாட்டினா ஒரு பொண்ணு வந்து எல்லாத்துலேயும் போற பொண்ணா இருக்கவே மாட்டா. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப காயப்படுத்தினீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து தனியா வாழ்றதே பெரிய விஷயம். இதை காயப்படுத்தி கொள்ற அளவுக்கு வந்துடாதீங்க யாருமே, தயவு செய்து சொல்றேன். நான் எப்படி இருக்கேன் இந்த 3 வருஷத்துல என் பிள்ளைக்காக என் புருஷனுக்காக நான் எப்படி இருக்கேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை வந்து நான் ஓவரால்ட்டியா நான் நல்லா இருக்கேன், நான் ஒழுங்கா இருக்கேன், என் பிள்ளைக்கு நான் கரெக்டா இருக்கேன், என் பிள்ளைக்கு மட்டும்தான் நான் பார்க்குறேன், எனக்குள்ள எந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஓவரால்ட்டியா ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நான் இப்போ வரைக்கும் நான் என் பிள்ளைக்கு நான் கரெக்டாக இருக்கேன். என் மனசாட்சிக்கு இந்த 3 வருஷம் என் உதயா போயிட்டான். இந்த 3 வருஷம் என் லைஃப்பில் நான் எவ்வளோ பார்த்துட்டு வரேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் வந்து பேசுகிறவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்றது எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளோ ஓடுறேன், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். எல்லோரும் வந்து பேசுகிறவங்க யாருமே வந்து கூட நிற்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செய்து என் வாழ்க்கையில் வந்து எதையுமே வந்து சேர்த்து வச்சு பேசாதீங்க. பொண்ணுங்க வந்து ஒரு புருஷன் இல்லைன்றதுக்காக யார்ட்டையும் போகிற ஆளுங்க கிடையாது. என்னதான் வீடியோ போட்டாலும், என்னதான் வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக வெளியே காமிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு மனசுன்னு ஒன்று இருக்குது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்த வந்து நான் சில பேருக்கு குறிப்பிட்டு நான் யாரையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த பேர் வந்து புதுசு கிடையாதுல்ல. இந்த மலடின்ற ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு புதுசு இல்லைன்றதுக்காக யாரை வேணாலும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். புதுசு இல்லைன்றதுக்காக யாரு கூடயும் போயிட மாட்டாங்கன்றதை மட்டும் நல்லா தெளிவாக இது பண்ணிக்கிறேன். அதை மீறி எனக்குன்னு ஒருத்தவங்க வேணும்னு நினச்சேன்னா நான் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. அவங்க எனக்கு வேணுமா என் வாழ்க்கைக்கு, ஆமாங்க அவன் என் வாழ்க்கைக்கு வேணுங்க, என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு என்னைய பார்த்துக்கிறதுக்கு அவன் வேணுங்கன்னு சொல்கிற ஒரு ஆள். ஸோ என் மனசாட்சிப்படி அப்படி ஒருத்தர் இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் வரல. வந்திருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன், வந்தாலும் சொல்லுவேன். இதுதான் நான். என் அப்பா அம்மா வந்து இப்போ வரைக்கும் என்னை தைரியமாக நீ என்ன வேணாலும் ரன் பண்ண, நீ உன்னைய பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக இருக்காங்க. என் வீடு சைடு வந்து எந்த சப்போர்ட் இல்லாமலாம் இல்லை. என் பிள்ளை கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் விட்டு வச்சுருக்காங்க. அப்படி நான் ஒரு தப்பாக ஒரு விஷயத்துக்குள்ளே நான் இறங்கினேன்னா எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், எங்கள் அப்பாவாக இருக்கட்டும், இப்படியெல்லாம் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு நான் கரெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன். அது ஒரு காரணத்தை வச்சு தான் என் தங்கச்சி என் மகன்றதை வந்து அவங்க வாய் கூசாமல் சொல்கிறாங்க. என்றைக்கும் என்னை வந்து என் மகன் சொல்கிறதுக்கு வாய் கூசினாங்கன்னா அந்த இடத்துல நான் இருக்கக்கூட மாட்டேன். நான் அப்படி ஒரு வைராக்கியமான பிள்ளை. ஸோ அதனால் வந்து பேசுகிறவங்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன். தயவு செய்து அப்படி யாரையும் பேசி மனசை மட்டும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் அழுகக்கூடாதுன்னு நினச்சி தான் நார்மலாக போகணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் இதை ரொம்ப தெளிவாக நான் பதிவு பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சரும் நான் தெளிவாக கொடுத்துட்டேன்றதுக்கு நான் ரொம்ப நம்புகிறேன்.